ஹாய் டாம், ரெடியா? கிளம்பியாச்சா? இன்னைக்கு நம்ம குயின்ஸ் பிரஸ்ல எங்கே போகிறோன்னு டாம்க்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம பொங்கலன் போகிறோம். இன்னைக்கு பொங்கலனில் லலிதா அம்மாவோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம பொங்கலன் போகிறோம். பொங்கலனில் லலிதா அம்மாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்களோட அன்பான மகன்கள் நம்ம குயின்ஸ் பிரஸ்ல சூஸ் பண்ணி 2 மகன்களும் நம்ம குயின்ஸ் பிரஸ்ல சூஸ் பண்ணி நம்மக்கிட்ட கிஃப்ட்லாம் கொடுத்து அவங்க அம்மாவோட பிறந்த நாளை, லலிதா அம்மாவோட பிறந்த நாளை சூப்பராக செலிப்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அவங்க கொடுத்த கிஃப்ட்லாம் எடுத்துகிட்டு நம்ம பொங்கலில் போயிட்டு இந்த கிஃப்ட்டெல்லாம் கொடுத்து சூப்பராக அவங்களோட லலிதா அம்மாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிடலாமா? ஓகே, வாங்க போகலாம். வணக்கம், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். லலிதா அம்மாவோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நாங்கள் குயின்ஸ் பிரஸ்ல வந்திருக்கோம். உங்களுக்காக கிஃப்ட்டு தாமனா எடுத்து வந்திருக்காரு. அப்புறம் நீ காலையிலேருந்து பிறந்த நாள் எப்படி போய்கிட்டு இருக்கு? அது இன்னும் நல்ல மாதிரி ஆகிறதுக்கு, உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் கொடுக்கறதுக்காக நாங்கள் குயின்ஸ் பிரஸ்ல வந்திருக்கோம். கிஃப்ட்லாம் வாங்கிக்கிறீங்களா தாம்கிட்டேருந்து? ஓகே ஓகே, கிஃப்ட்லாம் வாங்கிட்டீங்க. குயின்ஸ் பிரஸ்ல சூஸ் பண்ணி இந்த கிஃப்ட்லாம் உங்களுக்கு யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? லலிதா அம்மாவுக்கு ஆமாவா? வேற யாருமே உங்களுக்கு பிடிச்சவங்க இல்லையா? உங்களை பிடிச்சவங்க அனுப்பியிருப்பாங்களா உங்களுக்காக? அதையும் தாண்டினா யாரை சொல்லுவீங்க? உங்களுக்கு யார் யாரை ரொம்ப பிடிக்கும்? அப்போ வீட்டுக்காரர் நீங்கள் சொல்லவே இல்லை, அனுப்ப மாட்டாருன்ற நம்பிக்கையா? சரி, குயின்ஸ் பிரஸ்ல சூஸ் பண்ணி இந்த கிஃப்ட் உங்களுக்காக யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? யாரை கெஸ் பண்ணுவீங்க? முதல்ல சர்வின். சர்வின் வந்து யாரு? மகன், பெரியவர். அப்புறம் யாரை சொல்லுவீங்க? இவர் யாரு? 2வது பையன். 3வதா யாரை சொல்லுவீங்க? அவங்க இல்லைன்னா இப்போ 4 பேர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. 3 பேரை கெஸ் பண்ண சொன்னால் 4 பேர் சொல்லியிருக்கீங்க. 4 பேர்த்தில் இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்காக யார் கொடுத்துருப்பா அப்படின்னா யாராக இருக்கும்? யாரு? ஒரு வாழ்த்து அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வாழ்த்தை கேட்டுட்டு நீங்கள் சரியாக சொல்லுங்கள் அப்புறம், சரிங்களா? தாய் மடியை காட்டிலும் ஒரு சிறந்த தலையணை இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. எங்கள் அம்மா மடியை தவிர வேறு எந்த மடியும் சிறந்தது இல்லை அப்படின்னு நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரா இருக்கும்? அம்மா. மறக்க முடியாத நினைவும் நீ, இந்த உலகத்தில் நான் இருக்கும் வரை உன்னை இழக்கக்கூடாத உறவும் நீ. அவர் வந்து எவ்வளோ நாள் இந்த உலகத்தில் இருக்காரோ அவ்வளோ நாளும் நீங்கள் அவங்களோட இருக்கணுமா. அவங்க இருக்கிற வரைக்கும் உங்களோட உறவும் உங்களோட வழிகாட்டலும் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா இல்லைன்னா நாங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு வாழ்த்து கூட இருக்குது. மீண்டும் கிடைக்காத சிம்மாசனம் தாயின் மடி மட்டுமே. எங்கள் அம்மா மடி தான் எங்களுக்கு, நாங்கள் எங்கே போய் வந்தாலும் எங்கள் அம்மா மடி தான் எங்களுக்கு சிம்மாசனம். நாங்கள் போய் எங்கள் அம்மாவை போய் பார்த்தா தான், எங்கள் அம்மாவோட சிரிப்பை பார்த்தா தான் எங்களுக்கு எவ்வளோ பெரிய கவலை இருந்தாலும் அது மறந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படைத்தவன் கடவுளாகவே இருந்தாலும் என் தாயே எனக்கு முதல் கடவுள்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட 2 மகன்களும் தான் உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் அனுப்படுது. பேர் என்ன சொன்னீங்க? சர்வின்ராஜ். அரவிந்த்ராஜ், சர்வின்ராஜ். உங்கள் 2 பேரும் உங்களோட இந்த சர்ப்ரைஸ், உங்கள் பிறந்த நாளுக்காக இந்த சர்ப்ரைஸ் அனுப்புறது. பெரிய மகன் இங்கே இல்லையா? வேலைக்கு போயிட்டாரா? கூட இல்லைனாலும் எப்போதும் என் நினைவு எப்போதும் உன் கூடயே இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீக்கிரமாக வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சந்தோஷமா? உங்களுக்கு எதிர்பார்த்தீங்களா இன்னைக்கு உங்கள் மகன்கிட்ட உங்களுக்கு சர்ப்ரைஸ் வரும்னு? எதிர்பார்க்கலையா? ஓகே, இப்போ உங்கள் அன்பான மகனுக்கு ஒரு மகன் இருக்கார்ல, கூப்பிடுங்க, கிட்ட வாப்பான்னு கூப்பிடுங்க. ஓகே, உங்கள் அன்பான 2 மகன்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்கள், உங்கள் மகனை பற்றியே சொல்லுங்கள். என்ன சொன்னீங்க? ஆசீர்வாதத்தை தவிர வேறு எந்த ஆசீர்வாதமும் பெருசு இல்லை. உங்களோட அன்பும் ஆசீர்வாதம் இருந்தாலே அவங்க எங்கே போனாலும் நம்பிக்கையாக சந்தோஷமாக வந்து உங்களை பார்ப்பாங்க. வேறு எதுவும் சொல்லணுமா உங்கள் மகனுக்கு, பெரிய மகனுக்கு என்ன சொல்ல போறீங்க? நன்றி தேவையில்லை அம்மான்னு சொல்லுவார் அவர். அம்மாவா இல்லையா?
நன்றி தேவையே இல்லை. அம்மா கிட்ட இருந்து பிள்ளைங்க எதிர்பார்க்கறது நன்றி இல்லை, அன்பும் ஆசீர்வாதம் தான். அந்த அன்பும் ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கும்னு தெரியும். நாங்கள் திரும்பவும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். வேறு எதுவும் சொல்லணுமா உங்கள் பிள்ளைங்களுக்கு? வார்த்தை வரலையா? ஓகே, இதே போல் நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், உங்கள் பிள்ளைங்களோட அன்போடு நீங்கள் எப்போதும் இருக்கணும்னு சொல்லி உங்கள் மகனோட வாழ்த்துப்படி, உங்களோட மகனோட வேண்டுகோள் படி நான் இருக்க மாதிரி அம்மா நீ என்னோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? சந்தோஷமா உங்களுக்கு? திரும்பவும் நாங்கள் குயின்ஸ் பஸ்ஸில் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். தேங்க்யூ.